ஃபஸ்ட்டு வந்து தேங்க் பண்ணணும். ஏன்னா நம்ம சேனல் வந்து 1001 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட் தான் வந்து ரொம்ப காரணம். Haja stronger. Assalamualaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறது உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தேங்க் பண்ணணும். ஏன்னா நம்ம சேனல் வந்து 1001 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட் தான் வந்து ரொம்ப காரணம். நிறைய சேனல்ஸ் நிறைய காம்படிஷன் இருக்கும்போது என்னோடய சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா நான் அதுவே வந்து ரொம்ப பிளஸ்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். என்னோடது வந்து ஒரு சின்ன சேனலு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எல்லாருக்குமே நான் எவ்வளோ தேங்க் பண்ணுறது தெரியல. ஸோ இந்த அளவுக்கு க்ரோ ஆகும்னு நானும் நினச்சி பார்க்கல. ஸோ 1000 வரைக்கும் நான் ரீச் பண்ணிட்டேன். உண்மையிலே நான் வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். லைக்ஸ் பண்ணவங்க, கமெண்ட் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து கீப் சப்போர்ட்டிங் டு மை சேனல். தேங்க்யூ. குக் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமாக நமக்கு வந்து நான்வெஜ்ஜுக்கெலாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரொம்ப தேவை. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கடையில் வந்து இப்போலாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்திருக்கு. பட் ஸ்டில் வந்து நான் எப்போவுமே வீட்டில் வந்து நானே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வீட்டில் அரைச்சி அந்த பேஸ்ட் வந்து கறியில் போடும்போதோ பிரியாணியில் போடும்போதோ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்ஸ்டண்ட்டு வந்து ரொம்ப சோம்பேறியாக இருந்தால், ரொம்ப அலுப்பாக இருந்தால் மட்டும்தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் வாங்குவேன். மற்றபடி வீட்டில் தான் அரைச்சிக்குவேன். இது வந்து 2 கோழி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து குழம்பு வைக்கிறதுக்கு, ஒன்று பொரிக்கிறதுக்கு. ஸோ இஞ்சி பூண்டு கஷ்டப்பட்டு இது மட்டும் நான் எப்படியாச்சும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சிடுவேன். ஒரு வாட்டி அரைச்சி வச்சுட்டா போதும், எனக்கு 1 மாதத்துக்கு வரும். பிரியாணிலாம் செய்யலைன்னா 1.5 மாதம் வரைக்கும் கூட வந்து எனக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வந்துடும். ஸோ நான் எப்போவுமே வந்து அந்த வீட்டில் அரைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். என்னோடய குழம்பு அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது தான் வந்து முக்கியமான ரீசனு. ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் அரைச்சி வச்சிட்டாலே போதும், அது பெரிய வேலை வந்து நமக்கு முடிஞ்ச மாதிரி. ஏன்னா இதுக்கு ரொம்ப பேஷன்ஸ் தேவை. இஞ்சி பூண்டு இந்த இஞ்சி சீக்கிறது அதெல்லாம் போரிங்கான ஒரு ஒர்க்கு. பட் ஒர்க்காக இருந்தாலும் ஸோ அது நம்ம ஒரு வாட்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டோம்னா 1 மந்த் ஃபுல்லாகவே நமக்கு வந்து இருக்கும். நான் 1 மந்த்துக்கு தேவையானது வந்து அரைச்சி வச்சுருவேன். அந்த டப்பா நிறையா அரைச்சி வச்சுருவேன். பிரியாணி பண்ணால் மட்டும்தான் அந்த டப்பாவில் வந்து பாதி காலியாகும். மற்றபடி வந்து நார்மலாக வந்து 1 மாதம் வரைக்கும் வரும். இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ சிக்கன் எல்லாம் வந்து வாஷ் பண்ணியாச்சு. சிக்கன் வாஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணலாம். ஸோ சிக்கன் 65 மசாலா இருக்குது, அதே வந்து நான் போட்டுருவேன். அந்த மசாலாவே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து லெமன் பெப்பர், கார்லிக் பவுடர், அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா தூள், ஸோ கொஞ்சமாக பாஸ்லி லீவ்ஸ் வந்து கொஞ்சம் போட்டுட்டு, கரம் மசாலா தூள் வந்து போட தேவையில்லை ஏன்னா சிக்கன் 65லேயே இருக்கும். அப்புறமா கர்ட் போட்டுட்டு அது எல்லாத்தையும் வந்து நம்ம மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவர் வந்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து குழம்பு வைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுதான் நம்மளோட ஹீரோ. குக்கிங் ஹீரோனா வந்து குக்கிங் கிங்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். அதுவும் நான்வெஜ்க்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வந்து கிங்கே. ஸோ இது போட்டாலே ஒரு டேஸ்ட்டு வந்து பயங்கரமாக கொடுக்கும். அந்த அளவுக்கு அதுவும் வீட்டில் அரைச்சி நம்ம போடும்போது இன்னும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய க்ளே பாட் சட்டி. இந்த சட்டி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஹெல்த் வந்து ப்ரிஃபர் பண்ணுவார். நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் ஏன் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன்னா அது வாஷபிள்
வாஷபிள், வாஷ் பண்ண ஈஸியாக இருக்கும், அடி பிடிக்காது. அதுக்காக ஸோ உனக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும் இல்லையா, ஸோ உனக்கு அழகான சட்டி தானே வேணும்னு சொல்லிட்டு இந்த க்ளே பாட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து நமக்கு வந்து பார்க்குறதுக்கு கூட இது அழகாக இருக்குது இல்லையா சமைக்கிறதுக்கு. ஸோ அதனால் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறமா வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி அது போட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் வந்து அதில் வந்து எவ்வளோ பீசஸ் வேணுமோ நம்ம வந்து அவ்வளோ பீசஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த சிக்கன் போட்டதுக்கப்புறமும் நம்மளோட கிங் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த சிக்கன் போட்டதுக்கப்புறமும் போடுவேன். அப்போ வந்து இன்னும் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் கிழங்கு இருக்கு இல்லையா, அதையும் வந்து வெட்டிட்டேன். எனக்கு கோழி குழம்புல வந்து கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும்னு. அப்புறம் மசாலாஸ்லாம் போட்டிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சில்லி பவுடர், மஞ்சத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், ஸோ இதெல்லாம் தான் வந்து போட்டிருக்கேன். அப்புறமா சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா, அதுவும் வந்து இதில் வந்து போடுறேன். அதெல்லாம் போட்டு நம்ம வந்து இதை ஃபுல்லாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சோண்டு வந்து கேர்டும் ஊற்றிக்கணும். கேர்டு ஊற்றினா வந்து கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் இல்லையா, ஸோ அதனால் நான் கேர்டு ஊற்றிட்டேன். இது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி, இது போடலாமா வேணாமான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா போடலாம், ஏன்னா இது கொஞ்சம் கசப்பு வந்துடுமோன்னு பயத்தில் வந்து யோசித்தேன். பட் போட்டேன், நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வெந்தயக்கீரைன்னு சொல்லுவாங்க இது, அது வந்து பெரும்பாலும் நாங்கள் வீட்டிலே அது க்ரோ பண்ணுவோம். இது வந்து கடையில் வாங்கினது. ஸோ லாஸ்ட்டாக வந்து முந்திரி, பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா, பாதாம் பருப்பை சுடுதண்ணியில் போட்டாலே அந்த தோல் வந்துடும். ஸோ முந்திரியும் லேசாக சுடுதண்ணியில் கழுவிட்டு மிக்சியில் போட்டு அதை கிரைண்ட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து இந்த பேஸ்ட்டை ஊற்றும்போது ஒரு அந்த கோழிக்கறிக்கு வந்து ஒரு ரிச் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ நான் அதுதான் வந்து இங்கே பண்ணுறேன். ஸோ கோழிக்கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. நீங்கள் இதே மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ டேஸ்ட்டாக, நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு. இதெல்லாம் இந்த பாதாம் பருப்பு அதெல்லாம் ஊற்றி அதுக்கப்புறம் 2 கொதி நல்லா கொதிக்க விட்டுறணும். பார்த்திங்களா, இது பார்க்கும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டு ரொம்ப வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு வழியாக வந்து எல்லாமே வந்து சமைச்சு முடித்தாச்சு. சமைச்சு முடிச்சிட்டாலே வந்து ரொம்ப ஹாப்பியாகிடும். அப்பாடா, நம்ம வந்து ஒரு இன்றைக்கி நைட்டுக்கு நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஃபுட் பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா வந்து கடையிலலாம் வந்து வாங்கினா செம்ம செலவாகும் இல்லையா, அதனால் ஸோ சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா வந்து இது வந்து நான் வந்து அப்படியே வெஜிடேபிள் வந்து அந்த வெஜிடேபிள்ஸ் இருக்கும் இல்லையா, அது எக்கான்சேவில் விற்றுட்டு இருந்தாங்க. அது வாங்கணும். அப்பாடா, நம்ம காய்கறி கட்டுற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சரி அதுக்குன்னு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியாச்சு. காய்கறி கட் பண்ணுற வேலை இல்லைல்ல, சரி நம்ம புதினா சட்னி அரைச்சிடலான்னு புதினாலாம் வந்து ஆஞ்சி, அப்புறமா வந்து அந்த இஞ்சி, கொஞ்சோண்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புளி, உப்பு, புதினா, கொத்தமல்லி, தேங்காய் கொஞ்சம் போட்டு அவ்வளோதான் அரைச்சாச்சு. புதினா சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நான் எப்போவுமே வந்து சிக்கன் வந்து பொரிப்பேன். சிக்கன் வந்து அப்போ தான் நல்லா சுடாக இருக்கும் இல்லையா, சாப்பிடும்போது எல்லோரும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா ஃப்ரைட் சிக்கனு. ஸோ அவங்களுக்கும் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக வந்து இந்த காய் பரட்டுறது வந்து ரொம்ப ஈஸி, ஏன்னா ஆல்ரெடி வெஜிடேபிள்ஸ் வந்து கட் பண்ணி இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட சீக்ரெட்டு. கட் பண்ண வெஜிடேபிள்ஸை வந்து போட்டோன்னா என் ஹஸ்பண்ட்க்கு ஏன்னா காய்கறினா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வெஜிடேபிள் வச்சாலே வந்து அவங்க வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஸோ வெஜிடேபிளும் வந்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ என்னெல்லாம் வந்து இன்றைக்கி ஃபுட்டு பார்க்கலாமா, இதான் வந்து எங்களோட லன்ச் மெனு வந்து இது தான். ஸோ இது வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ண ஃப்ரூட்ஸே வந்து வாங்கிட்டேன். அப்புறமா இங்கே வந்து ரைஸ் வந்து இருக்குது. புதினா சட்னி, முக்கியமாக புதினா சட்னி அரைச்சாச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வெஜிடேபிளும் வந்து பரட்டிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கோழிக்கறி, உருளைக்கிழங்கு போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இதுக்கப்புறமா க்ளீனிங் தான் நம்ம பண்ணணும்.
இது வந்து கோழி பொரிச்சது இருக்கு இல்லையா, அதை வந்து தண்ணி ஊற்றி டிஷ்வாஷர் சோப் போட்டு வினிகர் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அது க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே இந்த கோழி மீன் அந்த மாதிரிலாம் நான்வெஜ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரியாணி அதெல்லாம் ஹெவியாக சமைச்சாலே இந்த அடுப்பெல்லாம் எண்ணெய் பிஸ்காக இருக்கும். ஸோ அந்த க்ளீனிங் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு விஷயம். ஸோ நானும் வந்து கஷ்டப்பட்டு வந்து சமைச்சு முடிச்சுட்டு, ஏன்னா க்ளீன் பண்ணால் தான் வந்து அடுத்த குக்கிங் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வந்து கடையில் வாங்காமல் வீட்டில் சமைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம நிறைய மணி வந்து சேவ் பண்ணலாம். அந்த காலத்துலலாம் நம்ம அம்மாமாருங்கள்லாம் வந்து டெய்லி தான் வீட்டில் அவங்க சமைச்சு அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னால் வந்து உண்மையிலே 100% டெய்லி சமைக்க முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் சமைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். ஏன்னா வந்து இங்கே வந்து மலேசியாவை பொறுத்த வரைக்கும் வெளியில் அவுட் சைட் ஃபுட் வந்து பயங்கர செலவாகுது. ஒன் டைம் வாங்கினாலே ஒரு 40 ரிங்கெட் அந்த மாதிரி வந்துடும். ஒரு நார்மலான ஒரு ஃபுட்டுனா 40 ரிங்கெட், கொஞ்சம் ஹையாக ஏதாச்சும் எடுத்தோம்னா இன்னும் ஜாஸ்தி வந்து வந்துடும். ஸோ சமைக்கிறது மட்டும் இல்லை, சமைச்சு முடிச்சுட்டு நம்ம க்ளீனிங்கும் நம்ம தான் வந்து பண்ணணும். ஸோ அதுவும் வந்து எப்போவுமே இந்த மாதிரி வீட்டு வேலைலாம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா நைட்டு தூங்கும்போது சுபானல்லா அல்ஹம்துலில்லா அல்லாஹ் அக்பர் வந்து சொல்லிட்டு படுத்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம எல்லா வேலையும் குக்கிங்கு க்ளீனிங்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிடுவோம். ஹாஜர் தான் வந்து அவளை கூட்டிகிட்டு எங்கள் பழைய ஹவுஸோடைய வீட்டுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். அங்கே போய் கொஞ்சம் ப்ளே பண்ணால் அங்கே கொஞ்சம் ஜாமான் எடுக்கிற மாதிரி இருந்தது. அங்கே அவள் வந்து இந்த மாதிரி அவள் க்ராஸ் பண்ணோன்னு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. எப்பவுமே நாங்கள் சொல்லுவோம், ஹாஜர் ரொம்ப நீ வீக்காக இருக்க, ஃபிசிக்கலாக வீக்காக இருக்க சொல்லுவோம். நான் வீக்காக இல்லை, நான் ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லி அவள் வந்து இதை செஞ்சு காமிச்சா. ஏன்னா அவள் ஒழுங்காக சாப்பிட மாட்டான்னு நாங்கள் அந்த மாதிரி சொல்லுவோம். பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு வந்து அவள் எங்களுக்கு காமிச்சா. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கும் என்னோடய பிள்ளைங்கள்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்க தானே ஆசையாக இருக்கும். ஸோ சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அப்போ வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு சமைக்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப 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 மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இந்த கிச்சன் க்ளீனாக இருந்தாலே வந்து மனசுக்கு வந்து அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து எனக்கு க்ளீனாக இருந்தால் தான் வந்து குக் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷன் வரும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்ட் எல்லாமே வந்து வெயிலில் காய வச்சாச்சு. இந்த கழுவுன பாத்திரமும் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வெளியில் காய வச்சு. ஒன்ஸ் அகெயின் நான் எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச்.